அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் சிரிக்கும் புத்தர் அவரோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிரிக்கும் புத்தர் என மக்களால் அழைக்கப்பட்ட ஹோட்டி தான் ஒரு ஜென் குரு ஆக வேண்டும் என்றோ சீடர்களை சேர்க்க வேண்டும் என்றோ நினைக்கவே இல்லை. தானும் சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைத்து அதையே ஒரு தியானம் போல செய்து வந்தார் அவர். எப்போதும் ஒரு பை தோளில் தொங்கிக் கொண்டிருக்கும். அதில் நிறைய இனிப்பு பண்டங்கள் இருக்கும். இனிக்க இனிக்க பேசி தம்மிடம் வரும் குழந்தைகளுக்கு இனிப்புகளை வாரி வழங்குவது அவர் வழக்கம். குழந்தைகள் அவருடன் சேர்ந்து கும்மாளமிட்டு கூத்தடிப்பார்கள். ஆனந்தமாய் சிரித்து மகிழ்வார்கள். இன்னொரு பழக்கமும் அவரிடம் இருந்தது. ஜென் தொடர்பானவர் யாரை பார்த்தாலும் கை நீட்டி ஒரு காசு கொடு என்று கேட்பார். யாராவது அவரிடம் ஏன் சுவாமி கோயிலுக்கு போய் அமர்ந்து உபதேசம் செய்வது தானே என்று கேட்டால் ஒரு காசு கொடு என்றுதான் சொல்வார். ஒரு முறை அவர் தெரு குழந்தைகளுடன் சிரித்து விளையாடி கொண்டிருந்த போது அந்த பக்கமாக வந்த ஜென் குரு ஒருவர் அவரை பார்த்து ஜென்னின் முக்கியத்துவம் என்ன என்று கேட்டார். ஹோட்டி உடனே தன் தோளில் இருந்த பையை தூக்கி தரையில் போட்டுவிட்டு அமைதியாக நின்றார். உடனே அந்த குரு ஜென்னின் நடைமுறை என்ன என்று கேட்டார். ஹோட்டி கீழே கிடந்த பையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு திரும்பி பார்க்காமல் நடந்து சென்றார். அதுதான் அவருடைய பதில். ஒரு காசு குடு என்பது உண்மையில் பிச்சை கேட்பது அல்ல. எனக்கு கொடுக்க நீ என்ன வைத்திருக்கிறாய் என்று பொருள். உன்னிடம் இருப்பதை அனைவரிடமும் பங்கு போட்டுக்கொள் என்று பொருள். தோளில் உள்ள பைதான் உலகம். நாம் உலகை சுமந்தே தீர வேண்டி வருகிறது. ஆனால் எந்த நேரத்திலும் அதை தூக்கி எறிய தயாராக இருக்க வேண்டும் என்பதை செயலில் காட்டினார் ஹோட்டி. ஓயாமல் சிரிக்கும் புத்தர் தத்துவ விசாரணை வந்தபோது மௌன குரு ஆனார். இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.